சத்யா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பூண்டு பொடி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 கப் உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் எள்ளு, ஒயிட் எள் இல்லை பிளாக் எள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா புரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் காஞ்ச மிளகாய் 10 நம்பர்ஸ், இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காரத்தை கம்மியாக போகிறதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா புரிஞ்சு வரும். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப் பூண்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கோல்டன் கலர் வந்துருக்கு. இப்போ நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஆறணும். பூண்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ ஒரு ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நல்லா உங்களுக்கு என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு பொடி அடை, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான பூண்டு பொடி ரெடி. Whenever your heart is broken, don't ever forget you're golden.